சாத்தான்குளம் இரட்டைக்கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 5 பேருக்கும் சிறையில் சிறப்பு சலுகை வழங்க முடியாது என மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜ சாலமோன். வணக்கம் ராஜ சாலமோன், விவரங்கள். வணக்கம் ஆபிரகாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரிகள் ஜெயராஜ், அவரது மகன் பென்னிஸ் ஆகிய கடந்த 2020ஆம் ஆண்டில் கொரோனா ஊரடங்கின் போது விசாரணைக்காக அங்குள்ள காவல் நிலையத்திற்கு அங்கு அவர்கள் இருவரையும் போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதிலிருந்து படுகாயமடைந்த இருவரும் அடுத்தடுத்து இறந்தார்கள். இந்த கொரோனா ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் சமயத்தில் அவர்கள் இருவரும் போலீஸ் கஸ்டடியில் இருந்த சமயத்தில் இறந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய பாலகிருஷ்ணன் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைக்கிறார். பால்துறை என்பவர் 2020ஆம் ஆண்டு நடந்த அந்த ஆகஸ்ட் மாதம் கொரோனா தொற்று காரணமாக அவர் உயிரிழந்தார். ஜெயராஜ் இரட்டை கொலை வழக்கானது சிபிசிஐடியிடம் மாறி அதன் பிறகு சிபிஐ வசம் சென்று அந்த சிபிஐ விசாரணை நடந்து வந்தது. இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வந்தது. தந்தை மகன் கொலை வழக்கில் கைதான 9 போலீஸ்காரர்களும் குற்றவாளிகள் என கடந்த ஏப்ரல் மாதம் நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். இந்த தீர்ப்புக்கும் இந்த இரட்டை தண்டனை இந்த 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவலர்கள் 5 பேர் தங்களுக்கு அதாவது அந்த ஸ்ரீதர் மற்றும் ரகு கணேஷ் ஆகியோர், பாலகிருஷ்ணன் ஆகியோர் தங்களுக்கு சிறையில் முதல் வகுப்பு, அதாவது A கிளாஸ் சிறை வழங்க வேண்டும், கூடுதல் சலுகைகள் வழங்க வேண்டும் என்பதாக கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குற்றத்தின் கொடூரத்தன்மையை கருத்து கொண்டு சிறையில் அவர்களுக்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்படாது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக மனுவை தள்ளுபடி செய்துள்ளார்கள். இந்த செய்திதான் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் உயர் அதிகாரிகளுக்கு இது போன்ற A கிளாஸ் செயல் போன்றவை வழங்கப்பட்டால் இது சட்டத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும் என்பத காரணத்தால் இந்த வழக்கில் அந்த போலீசார்களுக்கு அந்த சலுகை வழங்கப்படாது என அந்த தீர்ப்பில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இது பொதுமக்களிடையே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு வரவேற்பையும் கொடுத்துள்ளது. ஆபிரகாம். சாத்தான்குளம் இரட்டைக்கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 5 பேருக்கும் சிறையில் சிறப்பு சலுகை வழங்க முடியாது என மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா சாலமன் வழங்கிட கேட்டோம்.